நன்றி சபாநாயகர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்களே. குறிப்பாக இந்த கேள்வியினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், இந்த மெக்கேசர் மைதானம் சம்பந்தமாக அண்மை காலங்களிலே பல விடயங்கள் பேசப்பட்டாலும் நான் நினைக்கின்றேன் ஒரு பழமை வாய்ந்த ஒரு மைதானம் இந்த மைதானம் காணப்பட்டாலும் அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் மூலமாக எந்த ஒரு வேலை திட்டமும் அண்மை காலங்களிலே முன்னெடுக்கப்படவில்லை. ஆகையால் இது சம்பந்தமாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இதற்கு பிறகு எத்தனையோ மாவட்டங்களிலே இதைவிட சிறந்த மைதானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த திருகோணமலையிலே காணப்படுகின்ற இந்த மெக்கேசர் மைதானம் உண்மையிலே எல்லா விடயத்துக்கும் உகந்த ஒரு மைதானமாக காணப்படுகின்றது. ஆகையால் இந்த நீங்கள் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த வேலை திட்டம் என்ன ஒதுக்கீடு இப்பொழுது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது, முதலிலே என்ன வேலை திட்டத்தை அந்த மைதானத்திலே ஆரம்பிக்கின்றீர்கள், அவ்வாறு ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வாறான விளையாட்டுகளை அந்தந்த மைதானங்களிலே விளையாட முடியும் என்பதை அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த முடியுமா? அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.